सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। வைகுண்ட ஏகாதசி இன்றைய நன்னாள். மார்கசீர்ஷ மாசம், அதாவது தனுர் மாசத்தினுடைய சுக்ல பட்சத்தில் வர ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசின்னு பேர். வெரி ஃபியூ ஃபெஸ்டிவல்ஸ், நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸில் சூரியமானனத்தை அனுசரித்து கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஒன்று. நம்மளுடைய கேலண்டர் வந்து 2 கேலண்டர் இருக்குது, தெரியும் இல்லையா? ஒன்று சூரியமானனம், இன்னொன்று சந்திரமானனம். நம்மளுடைய முக்காவாசி பண்டிகைகள், நிறைய பண்டிகைகள், ஆவணியாவிட்டம், காயத்ரி ஜபம், அந்த மாதிரி முக்காவாசி பண்டிகைகள், வரலக்ஷ்மி நோன்பு, இதெல்லாமே வந்து சந்திரமானனத்தை அனுசரித்தே நாம் கொண்டாடுவோம். சில பண்டிகைகள் வந்து சூரியமானனத்தை அனுசரித்து நாம் கொண்டாடுவோம். அதில் ஒன்று வைகுண்ட ஏகாதசி, மகர சங்கராந்தி. இதெல்லாம் வந்து சூரியமானனத்தினுடைய அனுசரணை, அந்த கேலண்டர் படி நம்ம கொண்டாடுறது. இதே மார்கசீர்ஷ சுக்ல ஏகாதசி இஸ் ஆல்சோ கீதா ஜெயந்தி. அது சந்திரமானனத்தின்படி மார்கசீர்ஷ சுக்ல ஏகாதசி இஸ் கீதா ஜெயந்தி. சூரியமானனத்தின்படி மார்கசீர்ஷ சுக்ல ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. சில சமயம் வந்து 2 ஒன்றா வரும். ஸோ அந்த அமாவாசை எப்போ பிறக்கிறதுங்கிறத பொறுத்து 2 ஏகாதசியும் ஒன்றா வரச்சே இட் வில் பி அ டியூவல் ஃபெஸ்டிவல். அன்னைக்கு 2 சிறப்பு இருக்கும், கீதா ஜெயந்தி அண்ட் வைகுண்ட ஏகாதசி. அதாவது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு இதற்கு ஏன் பேர் அப்படின்னா, பகவான் இன்னைக்கு வைகுண்டத்தினுடைய துவாரத்தை திறந்து வைத்திருப்பார். ஃப்ரீ என்ட்ரி இன்னைக்கு யாருக்கு வேணாம். நீ பக்தனாக இருந்தால் மட்டுமே போரும். பகவான் மீது கொஞ்சமாக பக்தி செய்ய வருமா? ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, ஜிக்ஞாசு பக்தி, ஞானி பக்தி, இப்படினால பிரிப்பார் பகவான் 7th சாப்டரில். அதாவது கிரைசிஸில் மட்டும்தான் நான் பகவானை வேண்டிப்பேன், மற்ற டைம்லலாம் நான் உலகத்தோட என்ஜாய் பண்ணிடுறேன், அப்படி இருந்தால் கூட ஓகே. இன்னைக்கு நீ பக்தி பண்ணிட்ட அப்படின்னாக்கா பகவான் அதையும் ஆக்செப்ட் பண்ணிக்கிறார். ஏன்னா என்னுடைய எல்லா பக்தர்களுமே சிறந்தவர்கள், என் மீது பக்தி பண்ணுகிறாயா நீ, அதுவே சிறந்தவன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஆக வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி இந்த ஏகாதசிக்கு மோக்ஷதா ஏகாதசி என்று பெயர். அதுக்கு தான் அந்த ஸ்வர்க்கவாசல், அந்த படி. பகவான் வந்து ஸ்வர்க்கவாசலை, வைகுண்டத்தினுடைய துவாரத்தை, அந்த வாசல் திறக்கும். யாரு வேணா என்டர் பண்ணலாம் இல்லையா? என்ன குவாலிஃபிகேஷன்? ஸ்வர்க்கவாசலை முதிக்க குளிச்சுட்டு இங்கே வந்திருக்கணும், அவ்வளோதான் குவாலிஃபிகேஷன். மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை இல்லையா? அதே மாதிரி குளிச்சுட்டு யார் இங்கே வருவா? யாருக்கு பக்தி பண்ணுறாளோ அவள் வருவா. அதனால் வந்து அப்போ மற்ற இடத்துக்கு போகிறவாள்லாம் பக்தி இல்லையா அப்படின்னு நினச்சிக்காதீங்க இல்லையா? அங்கங்கே பக்தி செய்பவர்கள் அங்கங்கே ஸ்வர்க்கவாசலை இந்த மாதிரி அழகாக வச்சு அங்கங்கே வந்து ஸ்வர்க்கவாசல் திறந்து, எல்லா கோவில்களிலும் இன்றைக்கி ஸ்வர்க்கவாசல் திறக்கும். இந்த மாதிரி எனக்கு செட்டப் பண்ணுறதுக்கு வசதி இல்லையா, கோவிலுக்கு போய்டு. அதனால் அங்கே போய் வந்து ஸ்வர்க்கவாசல் படி முதிக்கிற ஒரு வழக்கமானது இங்கு இருக்கிறது. இந்த வைகுண்ட ஏகாதசியை பற்றி புராணங்களில் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க ஒரு 5 புராணத்திலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துன்னு வந்தேன். சரியா? பத்ம புராணம். பத்ம புராணத்தில் என்ன சொல்கிறது? இந்த ஜாகரணம் இருக்கு இல்லையா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விழித்திருப்பது, தூங்காமல் விழித்திருப்பது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது, ப்ராக்டிஸ் இருக்குது இல்லையா? அது வந்து இந்த ஜாகரணம் என்ன செய்யுமா, எல்லா பாப்பங்களையும் அழித்து விடும். நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறது, எல்லா பாப்பங்களையும் விட கொடிய பாப்பம் எது தெரியுமோ? அஜ்ஞானம் அப்படிங்கிறது. அஜ்ஞானம் ஆல்சோ இஸ் பாப்பம். அந்த பாப்பத்தையும் அழித்து விடும் இல்லையா? அப்புறம் என்ன ஆகிறது? விஷ்ணு லோகம் கிடைக்கிறது. வரேன், குழப்பணும் இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ விஷ்ணு லோகம் கிடைக்கிறது. இது வந்து பத்ம புராணம் சொல்கிறது. அதுக்கப்புறம் ஸ்கந்த புராணம் என்ன சொல்கிறது? ஏகாதசியே
இந்த திதி இருக்குல்ல, ஏகாதசி திதி, இன்றைய தினமே விஷ்ணுவினுடைய ஸ்வரூபம். அதனால் இன்னைக்கு எந்த விதத்தில் நீங்கள் பக்தி செய்தாலும் இன்ற அளவு, சில பேரால தண்ணி கூட குடிக்காம இருக்க முடியும், சில பேரால அந்த அளவுக்கு இருக்க முடியாது. அதிலிருந்து ஒரே ஒரு வேளை மட்டும் நான் ஃபாஸ்டிங் பண்றேன் அப்படின்னு இருக்கிறவா இருக்கா இல்லையா? சில பேர் அதை விட கஷ்டமான விரதம், சாப்பிடாம இருக்கிறது ஈஸி, ஆனால் நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன்னு இருக்கிறது இருக்குல்ல, அது இன்னுமே கஷ்டம். இன்னும் நோ, இன்னைக்கு விரதம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றது, இதுக்கு சாப்பிடாமையே இருக்கலாமே, ஈஸியாக இருக்குமே. ஸோ அவளால் எந்தெந்த அளவுக்கு விரதத்தை அனுஷ்டானம் செய்ய முடியுமோ, எனக்கு அதில் கொஞ்சம் சிரமம் இருக்கணும், அவ்வளவுதான். பெருமாள் என்ன சொல்றார், இதுதான் ரூல் அப்படின்னு கிடையவே கிடையாது ஏகாதசி விரதத்துக்கு இல்லையா? உங்களால் எந்த அளவுக்கு விரதத்தை அனுஷ்டானம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பகவானுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். அதனால அந்த ஒரு வகையில் ஒரு சௌரியமான ஒரு பண்டிகைன்னு சொல்லலாம் ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, எல்லா ஏகாதசி ஃபார் தட் மேட்டர். அண்ட் இதனால் என்ன கிடைக்கிறது, இந்த பெயின், எக்ஸ்ட்ரா பெயின், ஒரு சிரமம் எடுத்துக்கிறேன் இல்லையா, இதனால பாபமானது நீங்குகிறது, மோக்ஷம் கிட்டுகிறது. மோக்ஷம் என்று சொன்னால் இனி ஒரு பிறவி என்பது இந்த பூ உலகத்தில் ஆர் எந்த ஒரு உலகத்திலும் இல்லாமல் ஒரு நிலையானது எட்டப்படுகிறது. அதனால எல்லா ஏகாதசியையும் காட்டிலும் இந்த மோக்ஷதா ஏகாதசி இஸ் சுப்ரீம், இதுதான் ஹையஸ்ட் ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுறது. இது ஸ்கந்த புராணத்துல. அதுக்கப்புறம் பிரம்ம வைவர்த்த புராணம்னு ஒன்று இருக்கு. பிரம்ம வைவர்த்த புராணத்துல என்ன சொல்றதுன்னா, தெரிஞ்சே நான் பாப்பம் பண்ணா கூட இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால அந்த பாப்பமும் கூட போய் விடுகிறது. தெரியாம பண்ற பாப்பம் இல்லை, நான் வேணும்ட்டே, சில பேருக்கு வலிக்கட்டும் அப்படின்னு ஒரு காலை ஸ்கூல்ல எல்லாம் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், பெருசா நமக்கும் கூட ஏதாவது பண்ணியிருப்போம் இல்லை. அதனால அந்த மாதிரி ஏதாவது பாப்பங்கள் செய்தோமே ஆனால், அடுத்தவர்களுக்கு வலி கொடுத்துருந்தோமே ஆனால் கூட, தெரிந்தே செய்த பாப்பங்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீடம், எல்லா கட்டும் அவிழ்க்கப்படுகிறது இன்னைக்கு. ஆக அப்படிப்பட்ட ஒரு நன்னாள் இன்னைக்கு. யாரெல்லாம் உண்ணா நோன்பு இருக்கிறார்களோ, ஃபாஸ்டிங் ஆன் வைகுண்ட ஏகாதசி, பட்டினி இல்லை, ஸ்டார்விங்க்கும் ஃபாஸ்டிங்க்கும் வித்தியாசம் இருக்குது தெரியும்ல. ஸ்டார்விங்னா வேறு வழி, எனக்கு கிடைக்கலனாலும் நான் சாப்பிடல. ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், எனக்கு எல்லாமே இருக்குது, the resources are right available there, ஆனால் நான் முடிவு செய்திருக்கிறேன் இன்னைக்கு நான் இந்த கஷ்டத்தை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு. கண்ணு முன்னாடியே சாப்பாடு இருந்தும் நான் சாப்பிட மாட்டேன், ஏன்? பகவானுக்காக. அந்த மாதிரி யாரு உண்ணா நோன்பு இன்றை தினம் இருக்கிறார்களோ அது 1000 அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு சமானம். ஒரே நாளில் 1000 அஸ்வமேத யாகாஸ் ஜஸ்ட் பை ஃபாஸ்டிங் ஆன் மோக்ஷதா ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பிரம்ம வைவர்த்த புராணம் சொல்றது. இவ்வாறு நோன்பு இருந்து பகவானை இன்று வணங்குபவர்களுக்கு சாயுஜ்யம் கிடைக்கும், சாமீப்பியம் கிடைக்கும். பகவானினுடைய ஒரே இருக்கிற லோகத்துல பகவானை பார்த்துட்டே இருக்கலாம், இல்லை பகவானுக்கு பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரியான ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் அவைலபிள், ஸ்பெஷல் சீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்னைக்கு ஜஸ்ட் பை ஃபாஸ்டிங் ஆன் வைகுண்ட ஏகாதசி இவ்வளவு சலுகைகள் கொடுக்கப்படுறது. இது ஏதோ 1000 பேர் பண்ணால் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுப்பார், அப்படி இல்லை, எல்லாருக்குமே இது வழங்கப்படுகிறது. அடுத்தது கருட புராணம். கருட புராணம் என்ன சொல்றது, யமன் உங்க வழியில் வரவே மாட்டான், யமன் உங்ககிட்ட வரவே மாட்டான் அப்படின்னு சொல்றது. அடுத்தது பவிஷ்ய புராணம் என்ன சொல்றது, மோக்ஷம் கிரகஸ்தர்களுக்கு கூட கிட்டும் அப்படிங்கிறது. பொதுவா மோக்ஷம் யாருக்கு கிட்டும் அப்படின்னா, யார் ஒருவர் சந்நியாசம் பூண்டிருக்கிறார்களோ, துறவு பூண்டவர்களுக்கு தான் மோக்ஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ துறவு வாழ்க்கை வாழாமல் இல்லற சுகத்தையே அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு எங்கேருந்து மோட்சம் கிட்டும் அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணிட்டேன்னா மோட்சம் கிட்டும் அப்படிங்கிறது பவிஷ்ய புராணம். ஆக இதில் என்ன ஒரு ஸ்பெஷல், வைகுண்ட ஏகாதசி தினத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரிச்சுவல் கிடையாது, இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரிச்சுவல் கிடையாது.
அவாவாளோட சக்திக்கு ஏற்ற மாதிரி அவாவாளுக்கு தெரிஞ்ச அளவு பகவானை சேவிக்கலாம், பகவானை ஆராதிக்கலாம், இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அப்படி ஒரு வண்டர்ஃபுல் அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஃபெஸ்டிவல் வைகுண்ட ஏகாதசி. கொடுக்குற பலன் எப்படி? கொடுக்குற பலனும் ஹையஸ்ட் பலனாக இருக்கு. ஆக இவ்வாறு இந்த 5 புராணம், பத்ம புராணம், ஸ்கந்த புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், கருட புராணம், பவிஷ்ய புராணம், இதிலெல்லாம் வைகுண்ட ஏகாதசியை பற்றி சொல்கிறது. இப்போ நம்ம சாதாரண ஜனங்கள் இல்லை, நம்மள யாரு? வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாத்தையும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் கிளாஸில் படிக்கிறதுக்கும் வைகுண்ட ஏகாதசி பகவான் வைகுண்ட துவாரத்தை திறப்பார், படி முதிச்சா ஸ்வர்க்கம், அதுக்கப்புறம் பகவான் கிட்டேயே இருக்கலாம், இனி எனக்கு பிறவி கிடையாது இல்லையா? இதெல்லாம் அதாவது வேதாந்த கிரந்தங்கள் இருக்கு இல்லையா, உபனிஷத் இருக்கு இல்லையா, உபனிஷத்தினுடைய தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. இந்த புராணத்துக்கெல்லாம் தாத்பரிய நிர்ணயம் பண்ணுறது இருக்கு பாருங்கோ, ஷூ கடைசியில் என்னதான் சொல்ல வருது புராணம்? பிகாஸ் புராணம் அப்படிங்கிறது வேதத்திலிருந்து வேறு கிடையாது, வேதத்தையே தான், வேதம் தான் மூல கிரந்தம் நமக்கு இல்லையா, பிரமாணம். அது வேதத்தை புரிந்து கொள்வதற்கு உதவி பண்ணுறதுக்கு மற்ற லேயர்ஸ் ஆஃப் கிரந்தங்கள் இருக்குது. அதில் த மோஸ்ட் அப்ரோச்சபிள் அண்ட் த ஃபஸ்ட் லோவஸ்ட் லேயர், லோவஸ்ட்னா ரொம்ப கம்மி கிடையாது, சாமானிய மக்களுக்கு கூட அப்ரோச் பண்ணுற மாதிரி, குழந்தைகளுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது இதிகாச புராணம். ஸோ மோக்ஷ வேதத்தில் சொல்கிற ரொம்ப பெரிய விஷயங்கள் இங்கே ஒரு கதை ரூபமாகவும் ஒரு மாதிரி பர்சானிஃபை பண்ணி சொல்லப்படும். ஒவ்வொரு தத்துவங்களையும் ஒரு உருவகப்படுத்தி ஒரு கதை ரூபமாக சொல்லப்படும் புராணங்கள். இப்போது அந்த மாதிரி சொல்லும்பொழுது இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு கான்ட்ரடிக்ட் ஆகாமல் இருக்கணும். இல்லைன்னா இன்றைக்கி போய் ஸ்வர்கவாசலா நான் எதுக்கு முதிக்கணும், நான் தான் வேதாந்தியாச்சே படிக்கிறச்சே தோணும். ஜோக்கா இல்லை, நம்ம எனக்கு இனி எனக்கு எந்த லோகமும் வேண்டாம், அத்திர இஹ சமஷ்ணுதே, இங்கேயே எட்டப்படுகிறது மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ வாசப்பொடியை முதிச்சு ஏதோ ஒரு லோகத்துக்கு போகிறது தான் மோட்சம் அப்படின்னா அப்போ இங்கே மோட்சம் கிடையாதா? அதுதானே நம்ம கிளாஸில் படிக்கிறோம். சாயங்காலம் கிளாஸில் அதை படிக்க வேண்டியது, கார்த்தல போய் வைகுண்ட ஏகாதசினிக்கு ஸ்வர்கவாசப்படியை முதிச்சுட்டு வர வேண்டியது. ஃபார் அ திங்கிங் இன்டலெக்ட், திங்க் பண்ணாத இன்டலெக்டுக்கு ப்ராப்ளமே இல்லை, ரெண்டும் என்ஜாய். என்ன கிளாஸும் நல்லா இருக்கும், அந்த கூட்டத்தோடு போய் சொர்க்கவாசலில் படியை முதிச்சுட்டு வரதும் நல்லா இருக்கும். வேர் தி இன்டலெக்ட் இஸ் அ திங்கிங் இன்டலெக்ட், இந்த கன்ஃபியூஷன் ஆனது ஏற்படுகிறது. இப்போ நான் இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாக்க, அதாவது வைகுண்டம்னு சொன்னாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒன்று க்ளீனாக ஒன்று புரிஞ்சுக்கணும். வைகுண்டம்னு சொன்னாலும் சரி, சிவலோகம்னு சொன்னாலும் சரி, பிரம்மலோகம்னு சொன்னாலும் சரி, மூணும் ஒன்று தான், மூணுமே ஒன்று தான். நான் எந்த டெய்ட்டியோட கண்ணோட்டத்தில் பார்க்குறேனோ அந்த டெய்ட்டியோடைய பேரை வச்சு அந்த லோகத்தை அழைக்கிறேன், அவ்வளவுதான். இருப்பது ஒரே லோகம், சத்தியலோகம், த ஹையஸ்ட் லோகம், அதுதான் சத்தியலோகம். அண்ட் நம்ம வேதாந்தா கிளாஸ் படிக்கிறச்சே பார்த்துருப்போம், கிரமமுக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. கிரமமுக்தினா என்னென்னா, எவன் ஒருவன் பகவானை ஆராதித்து உபாசனை செய்கிறானோ அந்த உபாசகனுக்கு ஹையஸ்ட் லோகம் கிடைக்கிறது. அதாவது இங்கே அவன் வேதாந்தா கிளாஸ் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருந்திருக்கலாம், இன்ஃபேக்ட் ரொம்ப சின்சியராக அதில் ஈடுபட முடியாமல் இருக்கிற ஒரு பர்சன், ஆனால் தெரியும் அந்த விஷயங்கள்லாம், ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. ஆனால் இந்த ஜென்மத்தில் என்னால் அதில் ஈடுபட்டு படிக்க முடியலை அப்படின்னாக்கா, ஒரு உபாசகனாக இருப்பவனுக்கு, சுத்த அந்தகரணம் கொண்டவனுக்கு அந்த உபாசனையினால் என்ன கிடைக்கிறது அப்படின்னாக்க ஹையஸ்ட் லோகம் கிடைக்கிறது. ஹையஸ்ட் லோகம் அங்கே போயிட்டு, அங்கே யார் டீச்சர் அப்படின்னா, பிரம்மலோகம்னு எடுத்துட்டா பிரம்மாஜி டீச்சர், வைகுண்டம்னு எடுத்துட்டா ஸ்ரீமன் நாராயணன் டீச்சர், சிவலோகம்னு எடுத்துட்டா ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி டீச்சர். உங்களுக்கு எந்த யார் கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, பட் இருக்கிறது ஒரே லோகம்தான், சரியா? ஸோ அங்கே போய் தேர்ஃபோர் அவன் மீண்டும் பூலோகத்திலோ அல்லது கீழ் இருக்கிற லோகத்திலோ பிறவாத ஒரு நிலையை அடைகிறான். கிரமமுக்தி அப்படின்னு சொன்னால் அங்கே போய் படித்து இங்கே இருக்கிற டீச்சர்லாம் ஒர்க் ஆகலை, அதனால் பெஸ்ட்டு டீச்சர் சோர்ஸ்லேருந்து படிக்கிறதுக்கு
போயாச்சு. அதனால் அங்கே இருக்கிற டீச்சரில் அங்கேயும் இதே தான் எடுப்பார். தத்துவபோதம், முண்டக உபனிஷத், அப்புறம் ஒரு கேம்ப் பண்ணி கேனோபனிஷத், கட்டோபனிஷத், எல்லாம் இதே ஆர்டரில் தான் சொல்லி கொடுத்து ஆகணும். தசோபனிஷத்தும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் சைட் பை சைடு கீதா இத்தியாதி பிரகரணங்கள், அப்புறம் பிரம்மசூத்திரம், அது சொல்லி கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை இல்லையா? ஸோ சாய்ஸ் வந்து இங்கேயே அதை படித்து முடிச்சுடலாமா, இல்லை உபாசனை பண்ணி உபாசனை பண்ணி உபாசனை பண்ணி உபாசனை பண்ணி உபாசனை பண்ணி, அதுவும் கிருஷ்ணர் 8வது அத்தியாயத்தில் கொஞ்சம், அதாவது சாக கடக்கிற டைமில் அவன் வந்து எல்லா பிராணனையும் வந்து சுஷும்னா நாடி வழியாக பிரம்மரந்திரம் வழியாக அனுப்பி பகவானையே நினச்சிருந்து இது வழியாக வந்து பிராணன் பிரியரிச்சு அப்போ வந்து நேராக வந்து பிரம்மலோகத்தோட ஹைவேல கனெக்ட் ஆகி பிரம்மலோகத்துக்கு போய்டுறது. அந்த ஹைவேயை பிடிக்கணும்ல அந்த ஊருக்கு போனோன்னா, அது சூரிய ரஷ்மி துவாரா அது போகிறது அப்படின்லாம் வந்து உபனிஷத்துலேயும் இதுலேயும் கீதையிலையும் சொல்லப்படுகிறது. அதாவது என்னென்னா, சாக கடக்கிற டைமில் எதுவுமே இயலாத டைமில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்த்தா ஐயோ பேசாமல் இங்கே படிச்சுடலாம் போல இருக்கே அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி கொடுப்பார் கிருஷ்ணர் 8வது அத்தியாயத்தில். அதனால் என்ன சொல்வார், அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம், சரீரத்திலேருந்து இது உயிர் பிரியும் போது என்னையே நினச்சிக்கோ. எப்படி அப்போ நினச்சிக்கலாம் அப்படின்னா வராது. எந்த ஒரு விஷயத்தை நீ வாழ்க்கை முழுவதும் நிறைய நினச்சிட்டே இருந்தியோ, சப்கான்ஷியஸில் போய் உட்காந்துட்டு இருக்குமா, எதை நம்ம நிறைய அதிகமாக நினச்சிருக்கோமோ அதுதான் சப்கான்ஷியஸில் பதிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ல என்ன ஆகுமா, சப்கான்ஷியஸில் இருக்கிறது தான் மேலே வருமா. என்னுடைய வில்லில் நான் எதுவும் நினச்சிக்க முடியாது. லாஸ்ட் மினிட்ல நானாக முடிவு பண்ணி இப்போ பகவானை நினச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்க முடியாது. எது சப்கான்ஷியஸில் இருக்கோ அதுதான் மேலே எழுப்பி வரும். அதனால் வாழ்க்கை ஃபுல்லாக என்னையே நினச்சிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறார் பகவான், வேறு வழி இல்லை இல்லையா? அதனால் ஸோ இன்னொன்று என்னென்னா, அதுக்கு பேர் கிரமமுக்தின்னு பேர். அதாவது இங்கே முக்தி இல்லை, வேற ஒரு லோகத்தில் போய் ஹையர் ஸ்கூல் பெரிய ஸ்கூலில் போய் பெரிய டீச்சர்கிட்ட படித்து அங்கு பிறவாத நிலை அமிர்த்யுவை அடைவது, அது வந்து கிரமமுக்தி பேர். ஆக இந்த முக்தியை பற்றி தான் வைகுண்ட ஏகாதசி, மோக்ஷதா ஏகாதசி அப்படின்னா உபாசகர்களுக்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அந்த உபாசனை பண்ணேன்னா பகவான் வந்து துவாரத்தை திறந்து வைக்கிறார், வாங்கோ என்ட்ரி ஃப்ரீ அப்படின்னு. இன்னைக்கு ஒரு நாள் பகவான் வந்து கிரமமுக்திக்கான துவாரத்தை திறந்து வைக்கிறார். அங்கே போனாலும் ஞானத்தினால்தான் மோக்ஷம் இல்லையா? ஸோ இன்ஃபேக்ட் வைகுண்டம் அப்படிங்கிறது ஒரு லோகம்னு சொல்கிறத விட, இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணோம் இல்லையா, பகவானுக்கே வைகுண்டம் என்று பேர். வைகுண்ட வைகுண்ட புருஷ பிராண படித்தோம் இல்லையா, பகவானுக்கே வைகுண்டா அப்படின்னு பேர். தேர்ஃபோர் வைகுண்டா இஸ் நாட் எனி லோகா. வைகுண்டத்தை அடையிறதுன்னா சாக்ஷாத் பகவானே அடையிறதுன்னு அர்த்தம். எவன் ஒருவன் குண்டா அப்படின்னு சொன்னாக்கா ஆப்ஸ்டக்கல், தடைன்னு அர்த்தம். விகுண்டா அப்படின்னா எவன் ஒருவனுக்கு தடைகளே இல்லையோ அவனுக்கு பேர் விகுண்டா, வைகுண்டான்னு பேர். அவரை யாரும் நிறுத்த முடியும் அவர் பண்ணுற வேலையில்? சிருஷ்டி ஸ்திதி லயம் அவருடைய வேலை, அதில் அவரை யாரும் ஸ்டாப் பண்ண முடியும்? அவரை யாராவது நிறுத்த முடியுமா? அதனால அவருக்கு வைகுண்டான்னு பேர். இன்னொன்று என்னன்னா, என்னுடைய மார்க்கத்தில் நிறைய ஆப்ஸ்டக்கிளை ஏற்படுத்துபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. விகுண்டாயா கர்த்தா வைகுண்டஹா, இந்த ரெண்டு அர்த்தமும் பகவத்பாதர் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் சொல்றார். ஆக எவர் ஒருவர் என்னுடைய மார்க்கத்தில் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸை விட்டறிகிறாரோ, எதற்கு? என்னுடைய பாப்பம் கழிவதற்காகத்தான் இல்லையா? அதனால அவனையே சரணாகதி அடைந்து அவனை நோக்கியே தவம் புரிந்து எல்லா தடைகளிலிருந்தும் எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுபட வேண்டும். இந்த பிரார்த்தனை தான் ஒருவனுக்கு இருக்க வேண்டும். ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது இந்த ஜாகரன் வந்து ரொம்ப முக்கியமான அம்சம். இதில் ரொம்ப பாப்புலராக இருக்கிற அம்சம்னு பார்த்தோம், விழித்திருப்பது. கட்டோபனிஷத் உத்திஷ்டத ஜாகிரத பிராப்பிய வரான் நிபோதத. உத்திஷ்டத விழித்திரு, எழுந்திரு. எதற்கு எழுந்துக்கணும் அப்படின்னா என்னுடைய சம்சாரம் அப்படிங்கிற என்னுடைய ப்ராப்ளத்தை அறிந்திருக்கணும். ஜாகிரத பகவானினுடைய ஸ்வரூபத்தை அறிவதற்காக முற்பட வேண்டும். பிராப்பிய வரான்
ஒரு குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும். நிபோதத, அவரிடம் அறிவு போதனையை கேட்டு பெற வேண்டும். அவர்கிட்ட போய் கேட்கணும், கேட்டு பெற வேண்டும். இது கட்டோபனிஷத்துல சொல்றது. ஈஷாவாசிய உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத்துல அதை இந்த தேவயான மார்க்கத்தை பற்றியெல்லாம், எப்படி இவன் கிரமமுக்திக்கு செல்கிறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பற்றி சொல்கிறது. யார் அஜ்ஞானியோ அவன் செல்வதை பற்றியெல்லாம் உபனிஷத் சொல்கிறது. முண்டகோ உபனிஷத்தில் இருக்கிற தனுர் கல்பனால எவன் ஒருவன் இந்த ஞானத்துக்காக கமிட் ஆயிட்டானோ, தனுர் கல்பனா வருது இல்லையா, ஞாபகம் இருக்கோ? அம்பு டார்கெட். அந்த தனுஷ் என்னது? தனுஷ் வேதம், சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் என்கிற வில்லுல ஜீவாத்மாங்கிற அம்பு பூட்டப்பட்டு அது எய்ம் பண்ணி விடப்படும் பொழுது, எய்தப்படும் பொழுது டார்கெட் அது பரமாத்மா. இது எப்படி புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு உங்க ஆச்சாரியாஜி சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? ஜீவாத்மா பரமாத்மா வேறு வேறு இடத்துல இருக்கார், இங்கேருந்து கிளம்பி போய் அங்கே போய் பகவானை அடையிறதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. ஆக அது நன்னா உபாசனா மூலமாகவும் மற்ற சாதனைகள் மூலமாகவும் நல்ல ஷார்பன் பண்ண அம்பு. அதனால அப்படி போய் இலக்கை அடையும் போது இப்படி பட்டுட்டு விழக்கூடாது, அப்படி இலக்கில் பொருந்தியபடியே இருக்க வேண்டும் இல்லையா? இதெல்லாம் படிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சகுண பிரம்ம உபாசனையின் மூலமாக, இன்னைக்கு பகவானை உபாசிக்கிறதன் மூலமாக, பகவானையே நினைச்சுட்டு இருக்கிறது மூலமாக, கண்ணை முடிந்தா அப்படி உட்காந்துக்கணும்னு இல்லை, நாள் ஃபுல்லாக பகவத் தியானத்திலேயே இருப்பதன் மூலமாக மனசு என்ன கிடைக்கிறது? மனசுக்குனாக்க சுத்திகரணம் கிடைக்கிறது. ஆக அந்த மாதிரி நன்றாக தீட்டப்பட்ட மனதினால் சாஸ்திரத்தோட சேர்ந்து இருக்கும் பொழுது அவன் கண்டிப்பாக பரமாத்மா, அவனுடைய ஸ்வரூபம் என்ற இலக்கை அடைகிறான். கடைசியா ஒன்னே ஒன்று, இப்போ கேம்பில் அவ படிச்சுட்டு இருக்கிற ஸ்வேதாஸ்வதர உபனிஷத், அங்கே என்ன சொல்றது? வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப் பரஸ்தாத் தமேவ வித்வான் அதிமிருத்யுமேதி நான்யஃப் பந்தா வித்யதேயனாய. அதாவது ஞானத்தினால்தான் மோட்சம். இந்த ஒரு விஷயத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காகவே எல்லா ரிஷிகளும் சேர்ந்து கிரகித்து கொடுத்தது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். 24 வாட்டி வரும், சம்திங் லைக் 24 டைம்ஸ் ஆர் சம்திங். அந்த ஒரே உபநிஷத்துல ஞானத்தினால்தான் மோட்சம், ஞானத்தினால்தான் மோட்சம், ஞானத்தினால்தான் மோட்சம், ஞானத்தினால்தான் மோட்சம். வேற கோயிங் டு எனி அதர் லோகாங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி ஏதேனும் ஒரு லோகம் என்ற ஒன்று இருந்தால் அது இங்குதான் இல்லையா? இல்லைன்னா சொல்லுங்களேன், எங்கேயோ ஒரு லோகத்துக்கு போய் தான் ஸ்வர்க்கத்தை முடிக்கிறதுனா ஏன் இங்கே கொண்டு வந்துட்டோம் நம்ம ஸ்வர்க்கவாசல் படியை இங்கேயே முதிக்கிறதுக்கு? இங்கேயே அடையப்படுவதனால்தான். அதனால ஒரு வேதாந்தியாக அல்லாதவனுக்கு வைகுண்ட ஏகாதசி எதை கொடுக்கிறது? முக்தியை கொடுக்கிறதா? முக்தியை கொடுக்கிறது, கிரம முக்தியை கொடுக்கிறது. ஒரு வேதாந்தியாக இருப்பவனுக்கு வைகுண்ட ஏகாதசி என்ன கொடுக்கிறது? ப்ரிப்பேர்ட் மைண்ட் கொடுக்கறது, இந்த நாலேஜை கிரகிக்கிறதுக்கான சித்த சுத்தியும் சித்த நைஷ்சல்யத்தையும் கொடுக்கிறது. ஸோ கிருஷ்ணர் சொல்ற மாதிரி இஹ ஏவ சர்கஹா ஜிதஹா, இங்கேயே எவனுடைய மனமானது சமமான பிரம்மனில் நிலை பொருத்தப்பட்டுள்ளதோ அவன் இங்கேயே அடைகிறான். சம்சாரமானது இங்கேயே வெல்லப்படுகிறது, கடக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக அப்படிப்பட்ட இந்த வைகுண்ட ஏகாதசி, அவனே இந்த ஜகத்தினுடைய உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்க, அவனே வடிவம் கொண்டவைகளாகவும் வடிவமற்றவைகளாகவும் இருக்க, அவன்தான் இலக்காக இருக்கிறான், அவன்தான் மார்க்கமாக இருக்கிறான், அவன்தான் நான் படிக்கிற சாஸ்திரமாக இருக்கிறான், அவன்தான் எனக்கு வழிகாட்டும் குருவாக இருக்கிறான், அவன்தான் நானாகவும் இருக்கிறான். அப்படி இருக்கிறச்சே எங்க போய் அவனை அடையிறதுங்கிறதுடைய பொருள் வர முடியும் இல்லையா? அடைவது அப்படின்னு சொன்னா அது அறிவது அப்படிங்கிறது தான் பொருள்படுமே தவிர வேறு எதுவும் பொருள்படாது. ஆக வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் நியூ பேட்ச். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி மொத்தமாக சிறப்பிச்சுட்டேன், எல்லாரும் சேர்ந்து ஜம்முன்னு ஏற்பாடு பண்ணி ரொம்ப நன்னா பண்ணிட்டேன். ஸோ இந்த நன்னாளில், அதாவது நானும் ரங்காஜியும் அடிக்கடி என்ன சொல்லின்னு இருப்போம் அப்படின்னா,
எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு குழந்தைகள் மாதிரி. ஸோ ஆல் ஆஃப் யூ irrespective ஆஃப் யுவர் ஏஜ், நாங்கள் வந்து எங்களுடைய குழந்தைகள் மாதிரி பாவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போது ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து சீனியர் பேட்ச் தன்யோசி பேட்ச், அவள் வந்து முதல் பையன் தலையெடுத்துட்டான், அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு பேரண்ட்டுக்கு. ஆனால் கடைசி பையனும் தலையெடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஸோ பியூட்டிஃபுல்லி, ஸோ வெரி வெல் ஆர்கனைஸ்ட். அண்ட் அந்த ஆற்று ட்ரெடிஷன், நம்ம ஆற்று முறை அப்படின்னு இருக்குல்ல, ஆற்று பண்டிகை இல்லை பிவிஎம்மில், இங்கே என்னவாக இருந்தாலும் இங்கே வித்யாரண்யா ஹாலில் செலிப்ரேஷன் நடக்கணும். அது விடாமல் தொடர்ந்து நடந்திருக்கு இன்னைக்கு அப்படின்னா அது உங்களால். ஸோ வெரி 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 ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் யூ அண்ட் வெரி குட். ஸோ இதோட நம்ம சர்வே பவந்து சுகினஹா சொல்லி நம்ம முடிச்சிடுவோம். ஹரி ஓம். ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मामृतं गमय. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ. श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. हरि ओम. ஸோ பிரசாதம் இருக்குது, எல்லாரும் இருந்து சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும். ஹரி ஓம்.